11 மணி. அதுக்கு வீட்டில் என்னத்த பண்ணிருக்காரோ தெரில, இவ்வளோ நேரம்ட்டு கோவமாக்குறாங்கோ. இப்போ கொஞ்சம் நைஸ் பண்ணிக்கின்னு நான் இப்போ போகிறேன். அதுக்குள்ளே உங்கள்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். என்ன பேச போகிறீங்கன்னாக்கா, மனுஷன்ற மாதிரி கடவுள். மனுஷனுக்கு ஆப்போசிட் கடவுள் தானே. இந்த கடவுள் பாருங்க, எவ்வளோ கடினமான பொருட்களை எல்லாம் உருவாக்கிட்டாரு. இப்போ மனுஷன், இந்த மனுஷனுக்கு மட்டும் இந்த மனுஷன் ரொம்ப மென்மையாக பண்ணிட்டார். அவர் பண்ண தப்பு இல்லை, இது ஒன்று. ஓ, அப்போ நிறைய தப்பு பண்ணிக்கிறாரா? ஆமாம், எவ்வளோ தப்பு பண்ணிக்கிறாரு. ஓகே, அது கதையெல்லாம் சும்மா அவர் வாயில் போட்டுக்கணும். பாருங்க, அவர் எவ்வளோ கடினமான பொருட்களை எல்லாம் உருவாக்கிட்டு இந்த மனுஷனுக்கு ரொம்ப மென்மையான இதயத்தை மனுஷன் கொடுத்துட்டார். அதனால் எவ்வளோ ப்ராப்ளம் பாருங்க. மலை சாய்ந்து போனாள், மலை மவுண்டன் சாய்ந்து போனான். அது எப்போ சாய்ந்து? சும்மா பேச்சுக்கு. மலை சாய்ந்து போனாள், சிலை ஆகலாம். இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன ஆகலாம்? மரணத்தை சாத்தணும். அந்த மாதிரி தாங்க முடியாத ஒரு மனசை படிச்சிட்டார். பாரு, நமக்குள்ள நல்லா இருக்குவோம். வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால், சே, நம்ம இருக்கிறதோட இல்லாமல் போயிடலாம் அப்படின்ட்டுலாம் யோசிக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் பண்ண சமாளிக்க தெரிஞ்சவனுக்கு இந்த மனுஷன் பேஜாராகிட்டா அதை சமாளிக்கிறதுக்கு அதனால் முடியல. பாருங்க, அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திடமான மனசை கொடுத்துட்டா எவ்வளோ நல்லா இருந்துக்கும். இல்லை, அப்படி கொடுத்துட்டா வேறு எதனா ப்ராப்ளம் வந்துக்கும். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன ஆகலாம்? ஓகே, குட் நைட்.